ஒருவருடைய உயரம் என்பது அவர்களுடைய அறிவு, ஆராய்ச்சி, பட்டறிவு இவை அனைத்தும் சேர்ந்த பின்பு வாழ்க்கையில் அடையக்கூடிய உயரங்கள்னால சில நேரங்களில் சில பேருடைய நடை மாறுகிறது, அவர்கள் பேசுகிற தோரணை மாறுகிறது, அவர்கள் சொல்லுகிற வணக்கமே வணக்கமாக இல்லை, வணக்கமே ஆணவமாக இருக்கிறது. இதெல்லாம் எப்படி அவருக்குள்ளே இருந்து மாறுது என்று நம்மால் அந்த வேதியியலை, ரசாயனத்தை கணிக்க முடியவில்லை. அப்படியெல்லாம் ஆகாமல் இயல்பாக எப்பொழுதுமே இருக்கக்கூடிய இயல்பு அண்ணன் மருது அவர்களுடைய தனித்தன்மை. அவரை வேற ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி அந்த மாதிரியான ஒரு செயற்கை பூச்சும் அந்த போலி பார்வைகளும் எப்பொழுதும் அவரை அண்டாமல் இருப்பது தான் அவருடைய என்றும் மாறாத அந்த ஈர்ப்புக்குரிய காரணமாக நான் பார்க்கிறேன். ரெண்டாவது, அவருக்கும் சரி, அவரை பற்றி பேசும் பொழுதும் எனக்கும் ரொம்ப அப்படி தொண்டையை அடைக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். அது என்னன்னா, அவருடைய மனதில் பதிந்த தந்தை பெரியார், ஒரு ட்ராட்ஸ்கி என்ற பெயரை சூட்டிக்கொள்ளும் அளவிற்கான பொதுவுடைமை தத்துவம் அறிந்த குடும்ப பின்னணியில் தந்தை பெரியாரை தெரிந்து கொள்ளக்கூடிய சமூக சூழலில் அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்த அந்த பருவத்தில் பெரியார் என்ற உருவம் பெரியாரின் காலடியில் இருக்கும் நாயோடு தான் அவர் மனதில் இன்றும் இருக்கிறது. நான் ஒரு சிறு குழந்தையாக தந்தை பெரியாரை மேடையில் பார்த்தபோது எனக்கு பார்த்த அந்த பெரியார் என்கிற ஒரு முதிய, அப்போ தாத்தான்று சொல்லுகிற பழக்கம் இல்லை, ஐயா தான். அந்த ஐயா என்கிற உருவத்தை விட அவர் பக்கத்தில் பார்த்த அந்த நாய் தான் நினைவில் இருக்கிறது. பொதுவாக விலங்குகளை விரும்புகிறவர்கள், நேசிப்பவர்களை பற்றி ஒரு மன ஓட்டத்தை சொல்லுவார்கள். அவர்களுக்கு எங்கோ மனிதர்கள் மீது நம்பிக்கை இல்லை, அதனால்தான் அவர்கள் அந்த தன்னுடைய பாசத்தை எதிர்பார்ப்பில்லாமல் வெளிப்படுத்தக்கூடிய விலங்குகளிடம் காட்டுகிறார்கள் என்று. ஆனால் எப்படி எல்லா நம்பிக்கைகளையும் உடைப்பவராக இருந்தாரோ அப்படி தந்தை பெரியார் அந்த நம்பிக்கையும் உடைத்து இந்த மனிதர்களிடம் எதிர்பார்க்க கூடாத குணத்தை புரிந்து கொண்டே 90 ஆண்டுகள் இந்த சமூகத்தில் 95 ஆண்டு வாழ்ந்திருக்கிறார், 60 ஆண்டு காலம் உழைத்திருக்கிறார். அதற்கு அந்த நாயை விட சிறந்த ஒரு அடையாள சின்னம் இருக்க முடியாது. அந்த நாயை உடன் வைத்து கொண்டிருக்கிறார். அவ்வளோதானே, உனக்கு என்ன நன்றி தானே வேணும், அதை மக்கள்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. அதற்கு அவரே விளக்கமும் சொல்லுகிறார். நன்றி என்பது பலனடைந்தவர்கள் காட்ட வேண்டிய பண்பே தவிர உதவி செய்தவன் எதிர்பார்ப்பதல்ல. இப்படி சொன்ன ஒருவர் அவர்தான்.